السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த உசூல் ஸலாஸா வ அதில்லத்துஹா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் 3 அடிப்படைகளும் அதனுடைய ஆதாரங்களும் என்ற அந்த நூலினுடைய ஆசிரியரை பற்றிய ஒரு விளக்கமும் அவருடைய பெயரை பயன்படுத்தி அதனை தவறான முறையிலே சித்தரிக்கக்கூடிய விதத்திலே வஹாபியா என்ற ஒரு பட்டத்தை அந்த அவருடைய அழைப்புக்கு வழங்கி அதனை இஸ்லாத்திலே புதிதாக தோன்றிய ஒரு சித்தாந்தம் போல் அல்லது ஒரு இயக்கம் போல் காட்டுவதற்கான இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய முயற்சிகளை பற்றி நாம் இறுதி அமர்விலே சொல்வதாக குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையிலே முதலாவதாக நாம் இந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்கள் எங்கு பிறந்தார்கள், அவருடைய கல்வி தேடல் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் சுருக்கமாக நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் தெரிய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் வாழ்ந்த அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் எங்களுக்கு தெரியும். அவர்கள் ஹிஜ்ரி 12ஆம் நூற்றாண்டிலே தான் வாழ்ந்தார்கள். எங்களது ஆங்கில கணக்குப்படி 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார்கள். அந்த காலத்திலே எப்படி அவர்கள் பிறந்த பிரதேசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நஜிது பிரதேசம் என்று சொன்னால் இன்றைய ரியாத் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி, அதனுடைய சுற்று வட்டாரங்கள் எல்லாம் அந்த நஜித் என்ற பகுதியிலே அது உள்ளடங்கும். அந்த பகுதியிலே அந்த மக்கள் கபறுகளையும் கல்லறைகளையும் மண்டறைகளையும் மரங்களையும் செடி கொடிகளையும் இவைகளையெல்லாம் அவர்கள் நம்பி ஒரு மிக மோசமான மூட நம்பிக்கையில் ஊறி போயிருந்தார்கள். அந்த காலத்தில் இருந்த மக்கள், பிள்ளை இல்லாதவர்கள் கூட சில மரங்களிடத்தில் சென்று பிள்ளை பெறக்கூடிய, பிள்ளைக்காக வேண்டி பிள்ளை பாக்கியம் கேட்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலைமை தான் அன்று காணப்பட்டது. அதே நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு காலத்திலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். உலகத்திலே அன்று முஸ்லிம் உலகம் உஸ்மானிய ஹிலாஃபத்தை கொண்டு ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இருந்தாலும் இவர்கள் வாழ்ந்த அந்த பிரதேசத்தை எவருமே ஆட்சி செய்யவில்லை. மாற்றமாக அந்த ஊரிலே இருந்த ஒவ்வொரு கோத்திரமும் அவர்கள் நினைத்தவாறு சண்டை பிடித்து கொண்டு பிளவுபட்டு கொண்டு அவர்கள் தமக்கு நினைத்தவாறு தாண்டோண்டித்தனமாக அந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்படியான ஒரு காலத்திலே தான் 1115ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 1115ஆம் ஆண்டு மீலாதி 1703ஆம் ஆண்டு முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் உயைனா என்ற பிரதேசத்திலே பிறக்கிறார்கள். உயைனா என்பது இன்று ரியாதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ரியாதிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர். அவர்களுடைய தந்தை அப்துல் வஹாப், அவருடைய தந்தையுடைய பெயர் அவர் அப்துல் வஹாப். அவரும் அந்த ஊரிலே ஒரு பெரும் காதியாக இருந்தார். ஊரிலே பெரும் ஒரு காதியாராக கடமையாற்றக்கூடியவராக இருந்தார். அதே போன்று அவருடைய பாட்டனார் சுலைமான், அப்துல் வஹாப் அவருடைய தந்தையார் அப்துல் வஹாபுடைய தந்தை சுலைமான் என்பவர் அந்த நஜிது பிரதேசத்திலே பெரும் ஒரு அறிவாளியாக, முஃப்தியாக கடமையாற்றிய ஒரு மிக பெரும் ஒரு அறிஞர். அதே போன்று அவருடைய சிறிய தந்தை, அவருடைய சகோதரர், அவருடைய தந்தை வழி சகோதரர், இப்படி பலரும் எப்படி இருந்தார்கள்? பெரும் அறிவாளிகளாக, மார்க்க அறிவாளிகளாக இருந்தார்கள். அப்படியான ஒரு அறிவுமிக்க ஒரு குடும்பத்திலே தான் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிறக்கிறார்கள். அப்படி பிறந்து 10 வயதுக்கு முன்னாலே அவர்கள் அல் குர்ஆனை மரணம் செய்து விட்டார்கள்.
அதற்கு பின்னால் மார்க்க அறிய அவருடைய தந்தையிடத்திலே கற்றுக்கொண்டிருந்தார். அவருடைய தந்தை ஒரு பெரிய மார்க்க அறிஞர், அவரிடத்திலே மார்க்க அறிவை கற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவருடைய அந்த விவேகத்தையும் அந்த ஆற்றலையும் திறமையையும் பார்த்து அவருடைய தந்தையே ஆச்சரியப்பட்டு போனார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், எனது மகனிடத்திலே இருந்து நான் கூட கற்றுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரும் ஒரு திறமைசாலியாக எனது மகன் இருந்தார் என்பது அவருடைய தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே நேரத்திலே தான் அவர் வயது வந்தவுடன் அவர்களை தொழுகைக்காக கூட முற்படுத்தக்கூடியவர்களாக, தான் தொழுவிக்காமல் தனது மகனை முன்னே அனுப்பி தொழுவிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரும் ஒரு திறமை படைத்தவர்களாக, ஆளுமை படைத்தவர்களாக இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படி தனது தந்தையிடத்திலே மாத்திரம் அறிவை கற்று அவர்களுக்கு போதுமாகவில்லை, மாற்றமாக வேறு ஊர் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவிலே சென்று அங்கேயும் மார்க்க கல்வியை கற்கிறார்கள். அதற்கு பின்னால் பசராவுக்கு செல்கிறார்கள். ஷாமுக்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கவில்லை. எனவே அங்கு செல்ல முடியாமல் அவர்கள் திரும்பி வந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய சிறு வயதில் இருந்தே நன்மையை தீமையை தடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் வேட்கையுடையவர்களாக, ஆர்வமுடையவர்களாக, உடையவர்களாகத்தான் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் மதீனாவிலே சென்று ஹதீஸ் கலையை முஹம்மது ஹயாத் சிந்தி ரஹ்மஹுல்லா, அப்துல்லாஹ் இப்ராஹிம் இப்னு சைஃப் என்று சொல்லக்கூடிய பெரும் அறிஞர்களிடத்திலே மார்க்க கல்வியை, ஹதீஸ் கலையை பயின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மஸ்ஜித் நபவியில் அந்த ஹுஜ்ரா ரசூலுல்லாஹ்வுடைய கபரை சுற்றி மிகப்பெரும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் பித்அத்துகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இவைகளை பார்த்துவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், தனது ஆசிரியர் முஹம்மது ஹயாத் சிந்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஷேக் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இப்படி பெரும் அநியாயத்தை செய்கிறார்களே என்று கேட்டவுடன் அவர் சொல்கிறார், இன்னஹா உலாயி முத்தப்பரும் மாஹும் ஃபீஹி வபாத்திலும் மகானு யாமலூன், இவர்கள் செய்யக்கூடியது மிக தெளிவான வழிகேடு, அசத்தியம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி அவருடைய ஆசிரியர்களும் கூட அந்த காலத்தில் நடந்த அந்த தவறுகளை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லோரும் அதனை தட்டி கேட்பதற்கு தயங்கினார்கள். இப்படி அவர்களுடைய இந்த உணர்வு, நன்மையை தீமையை தடுக்க வேண்டும் என்ற இந்த ஆர்வம் மேலோங்கி அந்த கட்டத்திலே தான் அவர்கள் பஸ்ராவை நோக்கி, ஈராக்கிலே உள்ள பஸ்ராவை நோக்கி அறிவை தேடுவதற்காக செல்கிறார்கள். அங்கே முஹம்மது மஜ்மூஇ ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரும் ஒரு அறிஞரிடத்திலே மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர், முஹம்மது மஜ்மூஇ ரஹ்மஹுல்லாஹ். அவரிடத்திலே மார்க்க கல்வியை பயில்கிறார்கள். பயின்று கொண்டே பித்அத்துகளுக்கு எதிரான, அனாச்சாரங்களுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறார்கள். இப்படி அவர்கள் ஆரம்பித்தவுடன் அவர்களுக்கு எதிராக பெரும் எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. அந்த எதிர்ப்பினுடைய விளைவாகத்தான் அவர்கள் அந்த பஸ்ராவிலிருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். பஸ்ராவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு கல்வியூட்டிய அவருடைய ஆசார் முஹம்மது மஜ்மூஇ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களையும் கூட அவர்கள் துன்புறுத்துகிறார்கள். அந்த பஸ்ராவாசிகள் ஏன் இவருக்கு இடம் கொடுத்தார் என்ற காரணத்தினால் அவர்களையும் கூட துன்புறுத்தினார்கள். இப்படி அவர்கள் வழியிலே வந்து கொண்டிருந்து கடைசியாக அந்த வழியிலே நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் பெரிது தண்ணீர் தாகம் ஏற்பட்டு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு ஒரு வழியாக அதற்கான வழியை அவர்களுக்கு ஒரு மனிதர் உதவி செய்கிறார். அதற்கு பின்னால் அவர்கள் தனது ஊராகிய உயையாவிலே தான் பிறந்தார்கள். இருந்தாலும் அந்த உயையாவிலே அந்த அரசருடன் ஏற்பட்ட, அந்த ஆட்சியாளருடன் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக அவருடைய தந்தை ஹுரைபிலா என்ற ஊருக்கு நகர்ந்திருந்தார்கள், புலம்பெயர்ந்திருந்தார்கள். அந்த ஊரை வந்தடைகிறார்கள். தனது தந்தை இருந்த ஹுரைபிலா என்ற ஊரை அவர்கள் வந்தடைகிறார்கள். ஆனால் அங்கு வந்ததுக்கு பின்னாலும் இந்த வித்அத்துகளை, இந்த அனாச்சாரங்களை, இணை வைப்பான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்க முடியாமல் அதனை களைய வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகவும் அதிகமான சிந்தனையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த மக்களுக்கு மத்தியிலே ஊறி போயிருக்கக்கூடிய சமுதாய வளமைகளை வேலறுப்பது என்பது சொல்வது ஒரு சாதாரண ஒரு விடயமல்ல. அது ஒரு சாதாரண விடயமல்ல. தனது உயிரை பணயம் வைத்து செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் அந்த வேலை. அந்த பணியிலே தான் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த பணியிலே ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய தந்தை மரணிக்கிறார்கள். தந்தை மரணித்தவுடன் அவர்களுடைய பிரச்சாரம் இன்னும் அதிகரிக்கிறது. அந்த ஹுரைபிலாவை நோக்கி மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். மக்கள் எல்லாரும் இவருடைய இந்த அழைப்பு பிரச்சார பணியை கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் அணி அணியாக, சாரியாக வருகிறார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்கள் கிதாபு தௌஹீத் என்று சொல்லக்கூடிய தனது முக்கியமான நூல்
இஸ்லாத்துடைய அடிப்படையை போதிக்கக்கூடிய கிதாபு தௌஹீத் என்ற நூலை அவர்கள் இயற்றுகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது 1157 ஆண்டு கிட்டத்தட்ட அவர்களுக்கு 41 வருடங்களை அடைந்ததன் பின்னால் அவர்கள் சிந்திக்கிறார்கள், இந்த எனது அழைப்பு பிரச்சாரத்தை, எனது இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்களுடைய உதவி நமக்கு அவசியம். ஆட்சியாளருடைய உதவி இல்லாமல் நம்மால் பெரிதான ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வர முடியாது என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஒரு ஊரிலே உள்ள தவறுகளை பகிரங்கமாக கையினால் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆட்சி அவசியம், பலம் அவசியம். எனவே இந்த பலத்தை அந்த ஆட்சியாளர் மூலமாகத்தான் வழங்க முடியும். இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக உள்ளே இருந்து சூழ்ச்சி செய்து கொண்டு ரகசியமான முறையிலே செய்யக்கூடிய இந்த தாவாவெல்லாம் இஸ்லாத்திலே அங்கீகரிக்கப்பட்ட முறை அல்ல. ஆட்சியாளருக்கு தெரியாமல் மறைந்து அவருடைய ஆட்சியை பிரட்டுவதற்கான திட்டங்கள் தீட்டிக்கொண்டு இப்படியெல்லாம் தாவா பிரச்சாரம் செய்யுமாறு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. எங்களுடைய அழைப்பு பிரச்சார பணி தெளிவாக இருக்க வேண்டும், மறைவிலே இருக்கக்கூடாது, ரகசியமாக இருக்கக்கூடாது. எனவேதான் அவர்கள் அந்த ஆட்சியாளரிடத்திலே அணுகிறார்கள். இந்த ஆட்சியாளர் அவருடைய சொந்த ஊரான உயைனா என்ற ஊரிலே இருந்த ஆட்சியாளரிடத்திலே சென்று அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், எப்படி வார்த்தை சொல்கிறார்கள். இன்னி லஅர்ஜு இன் அன்த கும்த பினஸ்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் அய்யுத்ஹிரக அல்லாஹு தஆலா வ தம்லிக நஜ்தன் வ அஅராபஹா. அந்த இப்னு அமர் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளரை பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, எனது இயக்கத்துக்கு உதவி செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கண்ணியப்படுத்தி உங்களுக்கு வெற்றியை வழங்கி உங்களது ஆட்சியை விரிவாக்குவான் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதை கேட்ட அந்த ஆட்சியாளர் உடனடியாக தான் அதற்கு உதவி செய்வதாக வாக்களிக்கிறார். எனவே ஹுரைபிலா என்ற ஊரிலே இருந்து அவர் ஒயைனாவை நோக்கி தனது சொந்த ஊருக்கு செல்கிறார். அந்த ஊரிலே சென்று அந்த மக்களுக்கு மத்தியிலே தாவாவுடைய பணியை செய்யக்கூடிய நேரத்திலே சொல்கிறார்கள், அங்கு ஒரு கபர் இருந்தது. ஸைத் இப்னு கத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய உமர் ரலியல்லாஹுடைய சகோதரர், அவருடைய கபர் அங்கே காணப்பட்டது. அந்த கபரை மக்கள் வழங்கக்கூடியவர்களாக அந்த இடத்திலே சென்று நேர்ச்சைகள் காணிக்கைகள் எல்லாம் செய்து அதனை புனிதப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்திலே இந்த கபருக்கு மேலால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த குப்பாவை உடைக்க வேண்டும் என்று அந்த ஆட்சியாளருக்கு முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, வாருங்கள் செல்வோம், உடைப்போம் என்பதாக ஆட்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இவருடைய படையை பார்த்தவுடன் யாரும் எதிர்ப்பதற்கு முன்வரவில்லை. இப்பொழுது இப்பொழுது அந்த குப்பாவை தரைமட்டமாக்க வேண்டும், அந்த குப்பாவை தரைமட்டமாக்க வேண்டும். இதனை யார் இப்பொழுது செய்வது? எல்லோருக்கும் பயம், ஏதாவது நடந்து விடுமோ என்று. உடனடியாக முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன் வந்து நான் அதனை உடைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இப்பொழுது மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவருக்கு ஏதாவது நடந்துடுமோ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு இரவு பூராக அவர்கள் எதிர்பார்த்துவிட்டு காலையில் பார்த்தால் ஷேக் அவர்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் அவர் சத்தியம்தான், அவர் சொன்னது சத்தியம்தான் என்று அவர்களுக்கு உணர்ந்து விட்டார்கள். இப்படி அந்த ஊரிலே மக்களை ஜமாஅத்துடன் தொழுவதற்காக வேண்டி மக்களை அழைக்கிறார்கள். யாரெல்லாம் பள்ளி வாயிலுக்கு வராமல் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. அதே நேரத்தில் அந்த ஊரிலே இருந்த மக்கள் மீது பலவிதமான வரி சுமைகள் எல்லாம் சுமத்தப்பட்டிருந்தன. ஷேக் அவர்கள் சொன்னார்கள், அந்த வரியெல்லாம் இஸ்லாத்திலே கிடையாது, ஜக்காத் மாத்திரம்தான் எடுக்க வேண்டும், அவைகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்று இப்படி பலவிதமான சீர்திருத்தங்களை அவர்கள் செய்து கொண்டு செல்கின்றார்கள். இந்த நேரத்திலே தான் மிகவும் கவலைக்கிடமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், ஒரு பெண்மணி ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், ஷேக் அவர்களே, நான் ஜினா செய்து விட்டேன், என் மீது ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நீ ஏதாவது தவறுதலாக சொல்லியிருக்க அல்லது உன்னை பலாத்காரப்படுத்தி இருப்பார்கள் என்று எப்படியோ பல விதங்களில் சொல்லி ரசூலுல்லாஹ் எப்படி அந்த சஹாபி பெண்மணியை திருப்பி அனுப்புவதற்கு முயற்சி செய்தார்களோ அதே போன்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி, இல்லை, நான் விஃபரத்துடன் நான் இருக்கிறேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் உண்மையிலே தவறு செய்கிறேன், இதுக்காக எனக்கு ஹத்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்களுக்குரிய ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. அந்த பெண்மணி கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். இந்த பெண்மணி திருமணம் முடித்திருந்ததன் காரணமாக கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். இதுதான் ஒரு பூகம்பத்தை அந்த பிரதேசத்திலே கிளப்பியது.
இப்பொழுது எல்லோருக்கும் நடுக்கம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. என்ன பாவிகள், தவறு செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் அச்சத்தில் நடுங்க ஆரம்பித்து இவர்கள் என்ன செய்தார்கள், இவரை இப்படி விட்டால் நமது புலப்புக்கு கேடுதான் என்று எல்லோரும் முடிவெடுத்து இவருடைய இந்த சீர்திருத்தத்தை அடக்க வேண்டும், இல்லாவிட்டால் நமது தொழிலுக்கு ஆப்பு வந்துவிடும் என்று பயந்த பல பாவிகள் என்ன செய்தார்கள், அஹ்சாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளருக்கு தகவல் அனுப்புகிறார். என்ன தகவல், இப்படி ஒருவர் வந்திருக்கிறார், இப்படியெல்லாம் சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார், இப்படி தொடர்ந்து போனால் உங்களுடைய ஆட்சிக்கும் கூட பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சுறுத்தலை அவருக்கு வழங்கப்படுகிறது. அவரும் அதனை ஏற்றுக்கொண்டு அவர் மிகவும் மோசமான ஒரு நடத்தை உடையவராக இருந்த தவறான நடத்தைகள் உடைய ஒரு ஆட்சியாளராக அந்த அஹ்சாவுடைய கவர்னர் காணப்பட்டார். எனவே அவர் உடனடியாக என்ன செய்கிறார், இந்த உயைனாவுடைய தலைவர் இப்னு மஅமர் அவர்களுக்கு, உஸ்மான் இப்னு மஅமர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆட்சியாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். இந்த முத்தவ்வா இவரை நீங்கள் வைத்துக்கூடாது, ஆளை காலி பண்ணிடும், ஆளை கொலை செய்து விடுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு நாம் அனுப்பக்கூடிய உதவித்தொகைகளை எல்லாம் அனுப்ப மாட்டோம் என்று அவர் எச்சரிக்கை விடுக்கிறார். அப்படி எச்சரிக்கை விட்டவுடன் இவருக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, இந்த ஆட்சியாளருக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. இப்போ இவங்களுடைய இந்த உதவிகள் நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் எப்படி ஆட்சி செய்வது என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. அது ஒரு பெரிய ஒரு தொகையை அவர்கள் அந்த அஹ்சாவிலிருந்து அனுப்பி வைக்கக்கூடிய வளமை இருந்தது. இந்த தகவலை இப்னு மஅமர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து சொல்கிறார், இப்படித்தான் தகவல் வந்திருக்கிறது, எனவே என்ன செய்யலாம் என்று சொன்னவுடன் அவர் சொல்கிறார், நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன, கலிமாவின் பக்கம்தானே மக்களை அழைக்கிறோம், இஸ்லாத்தினுடைய அர்க்கான்களை கடமைகளைத்தான் செய்ய வேண்டும், நன்மையை தீமையை தடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதனை நீங்கள் உறுதியாக பட்டுப்பிடித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த அஹ்சாவுடைய ஆட்சியாளர் சுலைமானாலோ வேற யாராலோ உங்களை எதுவும் செய்ய முடியாது என்று அவரை ஆறுதல்படுத்துகிறார். ஆனாலும் அந்த உலக ஆசை உள்ளத்திலே வந்துவிட்டால் எந்த விதமான ஆலோசனையிலும் எந்த விதமான நசீகத்திலும் பயன் ஏற்பட மாட்டாது என்ற காரணத்தில் அவர் சொன்னார், இல்லை முடியாது, எங்களால் உங்களை பாதுகாக்க முடியாது, அவர் உங்களை கொல்லுமாறு தான் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், இருந்தாலும் உங்களுடைய மரியாதையின் காரணமாக எங்களுக்கு உங்களை கொல்ல முடியாது, இந்த ஊரை விட்டு மரியாதையாக சென்று விடுங்கள் என்பதாக அவர்கள் அந்த உயைனா என்ற பிரதேசத்திலிருந்து திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இப்படி திருப்பி அனுப்பப்பட்டவுடன் அவர்கள் அந்த பிரதேசத்தை தாண்டி வருகிறார்கள். தாண்டி வந்து திர்ஐயா என்று சொல்லப்படக்கூடிய இடம், எங்களுக்கு தெரியும் ரியாதிலே திர்ஐயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். அந்த இடத்திலே தனது ஒரு மாணவருடைய வீட்டிலே தான் இருக்கிறார்கள். அந்த மாணவருடைய வீட்டிலே இருந்து கொண்டு தாவாவுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் அவர்களை நோக்கி சாரி சாரியாக வருகிறார்கள். இப்படி வரக்கூடிய நேரத்திலே ஷேக் அவர்கள் அங்கும் என்ன நினைத்தார்கள், இப்படியே எந்த காலமும் ஒளிவிலே மறைவாக இருந்து கொண்டு நாம் தாவா செய்து கொண்டிருக்க முடியாது, இந்த ஊரினுடைய தலைவருக்கு இந்த தகவலை நாம் எத்தி வைத்து அவருடைய உதவியையும் நாம் பெற வேண்டும். அந்த ஊருக்கு தலைவராக யார் இருந்தார், முஹம்மது இப்னு சூத் என்று சொல்லக்கூடியவர் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய அந்த சூதுடைய பேர் தான் சவுதியாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, சவுதி அரேபியாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் தான் முதலாவது ஆட்சியாளர். சவுதி அரேபியாவினுடைய வரலாற்றிலே முதல் 3 ஆட்சிகள் இருக்கின்றன. முதலாவது ஆட்சி 80 வருடங்கள், அதுக்கு பின்னால் சில வருடங்கள் இடையிலே ஒரு ஆட்சி நடந்ததுக்கு முன்னால் 3வது ஆட்சி தான் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முஹம்மது இப்னு சூத் அவர்களுடைய மனைவியை அணுகி, அந்த முஹம்மது இப்னு சூதுடைய 2 சகோதரர்கள் இவருடைய மாணவர்களாக இருக்கிறார்கள். யாருடைய மாணவர், முஹம்மது அப்துல் வஹாபுடைய மாணவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தனது சகோதரருடைய மனைவியிடத்திலே சென்று இந்த ஷேக் அவர்களை பற்றி அறிமுகம் செய்கிறார்கள். முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி அறிமுகம் செய்கிறார். அந்த பெண்மணி மூபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, அந்த பெண்மணி ஒரு நல்ல விவேகமுள்ள அறிவாளி பெண்மணியாக இருந்தால் அந்த பெண்மணிக்கு இந்த ஷேக்குடைய தகவல் எல்லாம் ஒரு இருக்கக்கூடியதாக அமைந்த காரணத்தினால் தனது கணவன் முஹம்மது இப்னு சூதிரத்திலே சொல்கிறார்கள், இன்ன ஹாதா ரஜுல அத்தா இலைக்க, இந்த மனிதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார், வஹுவ கனீமத்துன் சாகஹல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்த ஒரு கனீமத்து,
ஃபஅக்ரிமுஹு வஅஸிம்ஹு வக்தனிம் நுஸ்ரதஹு. அவரை எடுத்து கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்வதை பாக்கியமாக கருதுங்கள் என்று தனது கணவன் முஹம்மது பின் சஊத் அவர்களுக்கு சொல்கிறார்கள். எனவே இந்த குர்ஆன் சுன்னாவுடைய இந்த கொள்கையை, முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய கொள்கையை, அவர்களுடைய அந்த தாவா பிரச்சாரத்தை வளர்ப்பதற்கு மிக முக்கியமான துணையாக இருந்திருக்க ஒரு பெண்மணி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே பெண்மணிகளுக்கு மிக பெரும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த மார்க்கத்துக்கு பணியாற்றுவதற்காக வேண்டி நேரடியாக களத்தில் குதிக்காவிட்டாலும் தனது கணவன்மாரை ஆர்வமூட்டி தனது பிள்ளைகளை இஸ்லாமிய சேவை செய்வதற்காக வேண்டி அவர்கள் வளர்ப்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. தனது ஆலோசனைகள் மூலம், தனது உதவிகளின் மூலம், தனது ஆறுதல் வார்த்தைகளின் மூலம் ஆண்களுக்கு அவர்கள் உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் ஒரு சிறப்புக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இவர்களை இப்போ முஹம்மது பின் சஊத் அவர்களை இவர்கள் போய் சந்திக்கிறார்கள். சந்தித்து என்ன சொல்கிறார்கள்? அந்த ஊரினுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறார்கள். எப்படி நமது ஊருடைய நிலைமை இருக்கிறது, இஸ்லாம் என்ன சொல்கிறது, எவ்வாறு நாம் நடக்க வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் அவருக்கு ஒரு உபதேசம் செய்த பின்னால் அந்த முஹம்மது பின் சஊத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யா ஷேக், ஹாதா தீனுல்லாஹி வ ரசூலி, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வதாக வாக்களிக்கிறேன். யாரெல்லாம் இதனை எதிர்த்து போராடுவார்களோ அவர்களுடன் நான் எதிர்த்து போராடுவதற்கு தயார். ஆனாலும் இரண்டு நிபந்தனைகள். முதலாவது, நாம் உங்களுக்கு உதவி செய்து இந்த பிரச்சார பணி நன்றாக வளர்ந்ததன் பின்னால் நீங்கள் எங்களை விட்டு எங்கும் சென்று விடக்கூடாது, எங்களுடனே இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும், வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இரண்டாவது என்னவென்று சொன்னால், இந்த ஊரின் மக்களிடத்திலிருந்து நான் வரிப்பணம் பெற்றுதான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனவே அந்த வரிப்பணத்தை எடுக்கக்கூடாது என்ற தடை நீங்கள் விதிக்கக்கூடாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது நிபந்தனை ஓகே, முதலாவது நிபந்தனை நான் உங்களுடைய அனுமதி இல்லாமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்று உங்களுடைய முதலாவது நிபந்தனை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இரண்டாவது நிபந்தனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா ஜகாத்தை மாத்திரம்தான் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை விதித்திருக்கிறார். எனவே அதனை மீது நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மக்களுடைய சொத்துக்களை விட்டுவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான் என்று அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். அவரும் ஏற்றுக்கொள்கிறார். எனவே நாம் அதனை அறவிடப் போவதில்லை என்பதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது இந்த தாவா பிரச்சாரம் வளர்ந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் ஆரம்பத்தில் இவருக்கு உதவி செய்த அந்த இப்னு மஅமர், உஸ்மான் இப்னு மஅமர், அவர் பார்க்கிறார், என்ன இலவு செய்து விட்டேன், நான் பெரும் தவறல்லவா செய்து விட்டேன், நான் அல்லவா இதற்கு ஆதரவாக இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டதே. எனவே இப்பொழுது ஷேக் அவர்களை சந்திப்பதற்காக வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கே திரும்பி வந்து விடுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்பதாக அழைக்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், இது எனக்கு முடியாது, நான் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் முஹம்மது பின் சஊத் அவர்களுடன், அவருடைய அனுமதி இல்லாமல் நான் வரமாட்டேன், அவர் அனுமதித்தால் நான் வருவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, அவர் அனுமதித்தால் நான் வருவேன். முஹம்மது பின் சஊதுடன் அவர் பேசி பார்க்கிறார், அவர் சொல்கிறார் முடியாது, அது ஒரு நாளும் முடியாது, அவர் இங்குதான் இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் ஒரே முடிவிலே பதிலளித்து விடுகிறார்கள். இப்படி அந்த தாவா பிரச்சாரம் திர்ஐயாவிலேயும் அதை சூழ உள்ள பிரதேசத்திலும் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தமது ஊரை மாத்திரம் கவனித்துக் கொண்டிருக்காமல் அந்த ஊருக்கு வெளியே உள்ள அந்த பிரதேசங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் கடிதங்கள் எழுதப்படுகின்றன. தாவாவுடைய அழைப்பை கொடுத்து சத்தியத்தை பற்றி, தௌஹீதை பற்றி, ஷிர்க் இணை வைப்பை பற்றி தெளிவுபடுத்தி அவர்களுக்கெல்லாம் அழைப்புகள் செல்கின்றன. இப்படி அழைப்பு சென்றவுடன் ஒரு ஹுரைவிலா என்ற ஊரிலே இருந்து வந்து மக்கள் எல்லோரும் இவருடைய இந்த அழைப்பு பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் இன்னும் அவருடைய பிரச்சாரம் அதிகரித்து செல்கிறது. ரியாது வரைக்கும் அவருடைய அழைப்பு பிரச்சாரம் செல்கிறது. ரியாதிலே தஹாவுன் தவ்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருந்தால் அவன் மிகவும் மோசமான முறையிலே இவர்களுடைய இந்த தாவாவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தக்கூடியவர்களாக மாறினார். இந்த தாவாவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரெல்லாம் இவருடைய முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கடினமான முறையிலே துன்புறுத்தக்கூடியவர்களாக மாறினார்கள். இதனால் அவர்களும் தம்மை தற்பாதுகாப்பு செய்ய வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகினார்கள். அவர்கள் உள்ளாகினார்கள். எனவேதான் அவர்களுக்கு மத்தியிலே மிக நீண்ட காலம் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 1159 இருந்து 1187 வரைக்கும்
கிட்டத்தட்ட 28 வருடங்கள் 28 வருடங்களாக 2 திரையாவுக்கும் இந்த ரியாதுக்கும் இடையிலே போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் அந்த ரியாதை கைப்பற்றி முழு எல்லா இடங்களிலும் இந்த தாவாவுடைய பிரச்சாரம் பரவுகிறது. இப்படித்தான் ஷேக் அவர்களுடைய தாவா காணப்பட்டது. அந்த காலத்திலே தான் அவர்கள் இந்த பலவிதமான நூட்களை எழுதினார்கள். அந்த நூட்களில் ஒன்றுதான் நாம் ஆரம்பத்தில் படித்த உசூலு ஸலாஸா என்று சொல்லக்கூடிய அந்த நூல். அந்த நூலிலே உள்ள தகவல்களை மக்களுக்கு அவர்கள் மரணம் செய்ய வைத்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் சுபஹத்துலைக்கு பின்னால் அவர்களை அழைத்து அவர்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும். எல்லோரும் கட்டாய கற்றல் நடவடிக்கையிலே ஈடுபடுத்தப்பட்டார்கள். எல்லா மக்களும் கட்டாயம் இந்த மார்க்க விடயங்களை அடிப்படைகளை கற்றுக்கொள்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்தெழுதுகிறார்கள். எனவே இந்த வரலாறெல்லாம் எங்கு பதியப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் தாரீக் இப்னு கன்னாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் அதை எழுதினவர் இந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மாணவர். இந்த சம்பவங்களை எல்லாம் நேரடியாக பார்த்தவர் தான் இந்த வரலாறை எழுதியிருக்கிறார். ரௌதத்துல் அஃப்கார் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய அந்த நூலிலே இந்த விடயங்களை பார்க்கலாம். அதே போல உஸ்மான் இப்னு பிஷ்ர் என்று சொல்லப்படக்கூடியவர் உன்வானுல் மஜித் ஃபி தாரீக் மஜித் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் எழுதியிருக்கிறார். இந்த 2 நூல்களும் தான் இந்த காலத்தை பற்றிய வரலாறை உரிய முறையிலே ஆதாரங்களுடன் சமர்ப்பித்தவைகள். அந்த நூலின் அடிப்படையை வைத்துதான் உலகத்தில் உள்ள எல்லா நூட்களும் தயாரிக்கப்படுகின்றன. இந்த இவைகளெல்லாம் நம்ப முடியுமா? அவர்களுடைய ஆதரவாளர்கள் எழுதிய நூட்களை நாம் எவ்வாறு நம்புவது என்று கேட்டால் இந்த விடயங்களை யாருமே மறுக்கவில்லை. அந்த காலத்திலே காணப்பட்ட இந்த அனாச்சாரங்கள் இருந்தது என்பதை முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய எதிரிகள் கூட மறுக்கவில்லை. என்ன செய்தார்கள் அவர்கள்? அதெல்லாம் சரியான விடயங்கள் தான். அன்று நடந்து கொண்டிருந்த அந்த அனாச்சாரங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு உட்பட்டவைகள் என்றுதான் நூட்களை எழுதினார்களே தவிர அவைகள் அப்படி ஒன்றெல்லாம் இருக்கவில்லை என்றெல்லாம் அவர்கள் மறுக்கவில்லை. எனவே இவைகளெல்லாம் ஆதாரபூர்வமான தகவல்களாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இந்த அழைப்பு பிரச்சார பணியிலே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இதற்கு முன்னாலும் எத்தனையோ விதமான பிரச்சாரங்கள் உருவாகி இருக்கின்றன, புரட்சிகள் அப்படியெல்லாம் உருவாகித்தான் இருக்கிறார். அவைகளெல்லாம் சிறிது காலத்துடனே அப்படியே மண்ணோடு மண்ணாகி சென்று விட்டன. ஆனால் இவர்களுடைய இந்த பிரச்சாரம் முழு உலகிலும் இன்று பரவி காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய அந்த அடித்தளம் அஸ்திவாரம் மிகவும் ஆணித்தரமாக குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய நூல்கள் என்று எல்லோருக்கும் கைவசம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சென்றிருக்கிறது. இவைகளில் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான எந்த கருத்தையும் காண முடியாது. அவருடைய சில நூட்கள் முழுமையாக குர்ஆன் வசனம் தான். கிதாபு தௌஹீத் என்ற நூலை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே முழுமையாக குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் தான் அதிலே காணப்படும். வேறு எதுவுமே அதிலே காணப்பட மாட்டாது. அதே போல அவர்கள் அந்த முஹம்மது பின் சஊதுடன் சேர்ந்து அந்த தாவா பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே எந்த அளவுக்கு அவருக்கு அந்த நாட்டிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், அவர் சொல்வதுதான் சட்டம். முஹம்மது அப்துல் வஹாப் அவர்கள் சொல்வதுதான் சட்டம். பணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதனை அவர் விரும்பியவாறு தான் பங்கிடுவதற்கு அவர்கள் முழு சுதந்திரமும் வழங்கியிருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் தனக்கோ தனது பிள்ளைகளுக்கோ எந்த விதமான சொத்துக்களையும் சேகரிக்கவும் இல்லை, ஆட்சியிலும் பங்கு கேட்கவில்லை என்பதை பார்க்கக்கூடிய நேரத்திலே மிக தெளிவாக எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு விடயம்தான், அவர்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் இந்த அழைப்பு பிரச்சார பணியில் இருக்கவில்லை. இல்லாவிட்டால் அவர்களுக்கு தாராளமாக அந்த ஆட்சியை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களுடைய கொள்கை என்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தனது கொள்கையை பற்றி பல ஊர்களுக்கு எழுதின கடிதங்களில் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய எதிரிகள் அவர்களுக்கு எதிராக கூடிய அவதூறுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் தனது கொள்கை இதுதான் என்பதாக தெளிவாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதிலே சில விடயங்களை நான் உங்களுக்கு இப்பொழுது எடுத்து காட்டுகிறேன். முதலாவதாக அவர்கள் தனது கடிதம் ஒன்றிலே சொல்கிறார்கள், லஸ்து வலில்லாஹில் ஹம்த் அத்உ இலா மذهபின் சூஃபியின் அவ் ஃபகீஹின் அவ் முதக்கல்லிமின் அவ் இமாமின் மினல் அஇம்மா.
நான் எந்த விதமான சூஃபி மதுஹபுக்கோ அல்லது ஒரு ஃபிக்ஹுக்கலை அறிஞருடைய கருத்தின் பக்கமோ அல்லது தத்துவவியலாளரின் கருத்தின் பக்கமோ அல்லது நான் மதிக்கக்கூடிய இப்னு கையிம், இப்னு ஸஹபி, இப்னு கஸீர் போன்ற இப்னு தைமியா போன்ற அறிஞர்களுடைய கருத்தின் பக்கமோ நான் அழைக்கவில்லை, யாரையும் அழைக்கவில்லை. பல் அதுஉ இலல்லாஹி, நான் அல்லாஹ்வின் பக்கம்தான் மக்களை அழைக்கிறேன். நான் யார் பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம்தான் மக்களை அழைக்கிறேன். மேலும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின் பக்கம்தான் நான் மக்களை அழைக்கிறேன். நான் யாரிடமிருந்து சத்தியம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயங்க மாட்டேன். அல்லாஹையும் அவருடைய மலக்குமார்களையும் முழு மனித சமுதாயத்தையும் நான் இதற்கு சாட்சியாக வைக்கிறேன். யாரிடத்தில் இருந்து சத்தியம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயார். நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்து தவறு என்று சொன்னால் அதனை நான் புறக்கணிப்பதற்கும் தயார் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு கடிதத்திலே ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞருக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். நான் அல்லாஹ்வின் கிருபையினால் முத்தபியன் ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய எந்த விதமான விதத்தான விடயத்தையும் நான் செய்ய மாட்டேன். எனது அகீதா, எனது தீன் என்னவென்று சொன்னால் மதுஹபு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, 4 மதுஹபுகள், அதே போன்று அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள் எல்லோரும் என்ன கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த கொள்கையிலே தான் இருக்கிறேன். இருந்தாலும் நான் மக்களுக்கு மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாம் வணங்கி வழிபட வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறேன். அதே நேரத்தில் உயிருள்ளவர்கள், மரணித்தவர்கள் யாரையும் நாம் அல்லாஹ்வுக்கு சமமாக அழைக்கக்கூடாது, துவா செய்யக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது, இணை வைக்கக்கூடாது என்பதைத்தான் நான் அவர்களை தடுக்கிறேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் நபிமார்கள் செய்த பணி என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்படித்தான் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு காணப்பட்டது. அடுத்ததாக இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய எதிரிகள் என்ன சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? முக்கியமான குற்றச்சாட்டுகளில் உண்டு. அவர் இந்த மதுஹபை பின்பற்றுவதை எல்லாம் வழிகேடு என்று சொல்கிறார். இந்த மதுஹபுகளை எல்லாம் குப்பைகள் என்று சொல்லக்கூடியவர், மதுஹபுகளை எல்லாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடியவர் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா மதுஹபுனா, எமது மதுஹபு எது தெரியுமா? ஃபமதுஹபுல் இமாமி அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மதுஹபு தான் நமது மதுஹப். நாம் முஜ்தஹிதுகள் என்று சொல்லவில்லை. யார் சொல்கிறாரு? இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் என்ன சொல்கிறார்? நாம் முஜ்தஹிதுகள் அல்ல என்பதாக சொல்கிறார். ஆனால் எங்கடாக்கள் என்ன சொல்கிறது? நம்ம முஜ்தஹிது ஆயிட்டாங்க எங்கடாக்கள், 2 கிதாபை வாசித்தோன்னு. எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்? நாம் முஜ்தஹித் என்று சொல்லவில்லை. மாற்றமாக நமது மதுஹபுக்கு மாற்றமாக ஏதாவது குர்ஆன் சுன்னாவில் ஆதாரங்கள் காணப்படும் என்று சொன்னால் அதனைத்தான் நாம் எடுப்போம், நமது மதுஹபை விட்டு விடுவோம் என்பதாக இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், இப்னு கையிம், அதே போல அவருடைய ஆசிரியர் இப்னு தைமியா, இவர்கள் எல்லோரும் உண்மையிலேயே பெரிய இமாம்கள். அவர்களுடைய நூட்கள் எல்லாம் எங்களுக்கு முக்கியமான நூட்கள். ஆனால் எல்லா விடயங்களிலும் நாம் அவர்களை பின்பற்றுவதில்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமின்றி இன்னும் ஒன்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நாம் ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவர்கள், ஆனால் நாம் இந்த ஹம்பலி மதுஹபை தவிர ஏனைய மதுஹபுகளை பின்பற்றுபவர்களை, ஏனைய 4 மதுஹபுகளில் ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றுபவர்களை நாம் எதிர்க்க மாட்டோம், அதை நாம் தவறு என்று சொல்ல மாட்டோம், விமர்சிக்க மாட்டோம் என்பதாக இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதுதான் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து அவர்களுடைய கடிதங்களை இன்று கூட கையெழுத்து பிரதியாகவும் இருக்கிறது. பல நூட்களிலும் இவைகளெல்லாம் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதுதான் அவர்களுடைய கொள்கை. எங்கும் இவர்கள் சொல்வது போல இமாம்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நான் சொல்வது மாத்திரம்தான் மார்க்கம் என்று எங்கும் சொன்னது கிடையாது. இவர்களெல்லாம் வெறும் அவதூறுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் வெறும் அவதூறுகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே இவர்களுக்கு எங்கு எதிர்ப்பு ஏற்படுகிறது, அதிகமாக எங்கு எதிர்ப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் உஸ்மானிய ஹிலாபத்துக்கு கீழால் உள்ள பிரதேசங்களில் இருந்துதான் அதிகமான எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. நாம் ஏற்கனவே சொன்னோம், நஜ்து பிரதேசம் உஸ்மானிய ஹிலாபத்துக்கு உட்பட்ட பிரதேசம் அல்ல. அவர்களுடைய எந்த விதமான கவர்னர்களும் இந்த நஜ்து பிரதேசத்திற்கு அவர்கள் அனுப்பவில்லை. அவர்களுடைய எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளோ எந்த விதமான உதவித்தொகைகளோ
உஸ்மானிய ஹிலாஃபத்தில் இருந்து வந்ததாக எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. மாற்றமாக அவர்களுடைய பதிவுகளில் இருக்கின்றன, உஸ்மானிய ஹிலாஃபத்தினுடைய பதிவுகளில் இருக்கின்றன. அவர்களுடைய ஆட்சி பிரதேசங்களை அவர்கள் பிரித்த நேரத்திலே இந்த நஜிது பிரதேசம் அந்த ஆட்சி பிரிவுக்குள் உட்படவில்லை. இந்த நஜிது பிரதேசம் அவருடைய ஆட்சி பிரதேசத்திற்குள் உட்படவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படித்தான் அந்த பிரதேசம் காணப்பட்டது. இப்படி காணப்பட்டவுடன் இப்பொழுது இப்படியான ஒரு பிரச்சார பணி இந்த நஜிது பிரதேசத்திலே நடைபெறுகின்றது என்ற தகவல் முழு உலகத்திற்கும் செல்கிறது. எங்கு செல்கிறது? முழு உலகத்திற்கும் செல்கிறது. இவ்வளவு காலத்திற்கும் இந்த திரையா என்ற ஒரு சிறிய ஒரு பிரதேசத்திலே தான் இந்த அழைப்பு பிரச்சார பணி சுற்றி வருகிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? இப்போ உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு அழுத்தம் வருகிறது. என்ன அழுத்தம்? மேற்குலகில இருந்து அழுத்தம் ஏற்படுகிறது. என்ன அழுத்தம்? இப்படி ஒரு பிரச்சாரம் வளர்ந்து வருகிறது, உங்களுடைய ஆட்சிக்கு அது ஆபத்தாக அமையலாம், எனவே அதனை கலையோடு பிடுங்கி விடுங்கள், அதனை கலையோடு பிடுங்கி விடுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை வருகிறது. அந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய கவர்னர் மக்காவிலே அவர்களுடைய கவர்னர்களாக நியமிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு என்ன வருகிறது? தகவல் வருகிறது. என்ன தகவல் வருகிறது? இவர்களை நீங்கள் எதிர்த்து போராடுங்கள். என்ன பெயர் சொல்லப்படுகிறது தெரியுமா அவர்களுக்கு? இவர்கள் எல்லோரும் முல்ஹிதுகள். யாரு? நாத்திகர்கள். யாரு? முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் நாத்திகர்கள், சமூகத்தை சீர்குலைப்பதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் களைபிடுங்காவிட்டால் அல்லாஹ்விடத்தில் வறுமையிலே நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்திலே, ஒரு தொடியிலே அந்த கடிதம் வருகிறது. எங்க? மக்காவுக்கு வருகிறது. இப்படி உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு தவறான தகவல்களை பல விதத்திலும் இந்த மக்காவிலே இருந்த கவர்னர்கள் தான் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சில அறிவிப்புகளில் சொல்லப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் இந்த பகுதிகளிலே இருந்து உள்ள கல்லறைகள், மண்ணறைகள், ஜியாரத்துகளிலே இருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் மக்காவுக்கு சென்று கொண்டிருந்தது. இவைகளெல்லாம் உடைக்கப்பட்டதன் பின்னால் அந்த வருமானம் எல்லாம் நின்றுவிட்டது. எனவே அதிலே அவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டது என்று ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவர்கள் என்ன எழுதினார்கள்? இந்த முகமது வஹாப் யாரு தெரியுமா? இவர் நுபுவத்தை வாதிடக்கூடியவர். இவர் தான் நபி என்று சொல்ல வருகிறார், ரசூலுல்லாவுக்கு ஏசுகிறார், ரசூலுல்லாவு மீது ஸலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்கிறார், ரசூலுல்லாவுடைய அந்த குப்பாவை, அவருடைய கபருக்கு மேலால் இருக்கக்கூடிய அந்த குப்பாவை இடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று இப்படி இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தகவல் அனுப்புகிறார்கள். உஸ்மானிய ஹிலாஃபத் அந்த துருக்கி தான் தலைமை பீடம், அங்கு தகவல் சொல்கிறது. இவைகளை எல்லாம் அவர்கள் பார்த்தவுடன் என்ன நினைக்கிறார்கள்? இப்பொழுது முகமது வஹாபுடைய பிரச்சாரம் மிகவும் மோசமான ஒரு பிரச்சாரம், இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சாரம், புதிய ஒரு மதுகபை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் தான் மக்களுக்கு மத்தியிலே பரிமாறப்படுகிறது. அதுபோல அதற்கு என்ன செய்கிறார்கள்? சில கடிதங்களும் சிலர் எழுதுகிறார்கள். சுலைமான் இப்னு சுஹைம் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் முகமது அப்துல் வஹாபை பற்றி தவறான தகவல்களை எல்லாம் எழுதி முழு உலகத்துக்கும் அனுப்புகிறார். இதனால் முகமது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றிய ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் முழு உலகத்திலும் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனாலும் கூட நடுநிலையானவர்கள் ஒரு காலத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படியான நடுநிலையானவர்களும் அந்த காலத்தில் இருந்தார்கள். அதிலே ஒருத்தர் தான் மொரோக்கோவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர். மொரோக்காவிலே சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் அவருக்கு முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அவர் ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறார். இவருடைய உண்மை நிலவரம் என்னவென்று விசாரித்து விட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார். அவர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்துவிட்டு அவர்கள் சென்று சொல்கிறார்கள், இவருடைய அழைப்பு பிரச்சாரம் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டது என்று சொன்னவுடன் அவர் முழு அந்த மொரோக்கோ நாட்டுக்கும் ஒரு ஹுத்வாவை நிகழ்த்துகிறார். இந்த அழைப்பு பிரச்சாரத்துக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், நாமும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலை அனுப்புகிறார். அதே போல யமன் தேசத்திலே முஹம்மது பின் இஸ்மாயில் ஸனஆனி சுபுல் ஸலாம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரும் ஒரு நூலினுடைய ஆசிரியர், அவர் கூட என்ன செய்கிறார்? இந்த பிரச்சார பணியை பாராட்டி கவிதைகளை எழுதியிருக்கிறார். அதே போல ஷவுகானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் நைருல் அவுத்தார் என்று சொல்லக்கூடிய முக்கியமான நூலுடைய ஆசிரியர், அந்த நூலாசிரியரும்
இந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய இந்த கொள்கை சரியான கொள்கைதான் என்று அவர்கள் நற்சான்றிதழ் வழங்குகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, யாரெல்லாம் அந்த அவருடைய கொள்கையை எதிர்த்தார்களோ அவர்கள் எவருமே அந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நூலை பார்த்து அந்த நூலிலே இருந்து எடுத்துக்காட்டி எந்த ஒரு விடயத்தையும் எடுத்துக்காட்டி அவர்கள் எதிர்க்கவில்லை. வெறுமனே வாய்ப்பேச்சிலே கிடைத்த தகவல்களை கொண்டுதான் அவர்கள் எதிர்த்தார்கள். வாய்ப்பேச்சிலே கிடைத்த தகவல்களை கொண்டுதான் எதிர்த்தார்கள். இதன் காரணமாக மக்காவிலே இருந்து 4 முறை படையெடுத்து வந்தார்கள். எதை தாக்குவதற்காக? திர்ஐயாவை தாக்குவதற்காக வேண்டி. திர்ஐயா என்பது ஒரு சிறிய ஒரு ஊர். அந்த ஊரை தாக்குவதற்காக வேண்டி அவர்கள் படையெடுப்புகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்ன? உஸ்மானிய கிலாபத்துக்கு அச்சுறுத்தலாக அந்த ஆட்சி அமையவில்லை. மாற்றமாக அவர்களுடைய கொள்கைகளுக்கு வேட்டு வைக்கக்கூடிய கொள்கை அங்கே இருக்கிறது. என்ன? அவர்கள் உஸ்மானிய கிலாபத் இந்த கல்லறைகளையும் மண்ணறைகளையும் அவர்கள் வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனை ஆர்வமூட்டக்கூடியவர்களாக அந்த ஆட்சி காணப்பட்டது. எனவே அதற்கு எதிராக வரக்கூடிய ஆட்சி என்ற காரணத்தினால் அதனை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுதான் அவர்கள் படை அனுப்புகிறார்கள். ஆனால் எந்த படையினாலும் எந்த விதமான வெற்றியும் மேற்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் திரும்பி சென்று விட்டார்கள். அதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களை அவர்கள் செலவழித்தார்கள் உஸ்மானிய கிலாபத். அது மாத்திரமின்றி அவர்களால் முடியாத போது ஈராக் தேசத்தில் இருந்து அவர்களுடைய கவர்னரை அனுப்பினார்கள். 3 முறை அனுப்பினார்கள். அவர்களும் வந்து மோதி பார்க்கிறார்கள். இவர்களுடன் மோத முடியாது. இப்படி மோதக்கூடிய நேரத்திலே தான் அவர்கள் ஒவ்வொரு ஊராக கைப்பற்றி கொண்டு செல்கிறார்கள். முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் அவருடைய முஹம்மது மசூத் அவர்களுடைய ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொரு ஊராக கைப்பற்றி மக்கா மதீனா வரைக்கும் அனைத்தையும் அவர்கள் தமது ஆளுகைக்கு கீழால் கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது இடைக்கிடையே பல பிரச்சனைகள், ஹஜ்ஜி செய்வதற்கு இவர்களுக்கு பல தடைகள். எனவேதான் அந்த மக்கா மதீனாவையும் கூட வெற்றி கொள்ள வேண்டிய தேவை இவர்களுக்கு ஏற்பட்டது. மக்கா மதீனாவுக்கு செல்ல விடுகிறார்கள் இல்லை. இப்படி பல பிரச்சனைகள். அன்பார்ந்த சகோதரர்களை, இப்படி இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீடித்துக் கொண்டு சென்று கடைசியிலே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், இதற்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் எகிப்திலே இருந்த முஹம்மது அலி பாஷா என்று சொல்லக்கூடிய உஸ்மானிய கிலாபத்தினுடைய கவர்னர், அவருக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. இந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய இந்த அழைப்பு பிரச்சார பணியை நீங்கள் ஒழித்துவிட வேண்டும் என்று தகவல் அனுப்பப்படுகிறது. அந்த தகவலை எடுத்துக்கொண்டு அவருடைய மகன் தோசோல் என்று சொல்லக்கூடியவர் இங்கு சவுதி அரேபியாவை நோக்கி படையெடுத்து வருகிறார். படையெடுத்து வந்து பலவிதமான அட்டகாசங்களை செய்கிறார். பெண்களை கற்பழிக்கப்படுகின்றன, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன, இப்படி பலவிதமான அநியாயங்கள், ஊர்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது. இப்படி பெரும் அநியாயங்கள் அட்டூழியங்களை செய்தாலும் அவருக்கு என்ன செய்ய முடியவில்லை? அந்த திர்ஐயா என்ற தலைநகரத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை. அது கடைசியாக ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு திரும்பி சென்று விடுகிறார். இப்பொழுது திரும்பி சென்றாலும் அந்த முஹம்மது அலி பாஷா என்பவன் மிகவும் மோசமான ஒருவனாக இருந்தால் அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று நாம் சொல்லவில்லை. அந்த எகிப்து ஒரு வரலாற்றாசிரியர், அந்த காலத்திலே வாழ்ந்த எகிப்து வரலாற்றாசிரியர் அப்துல் ரஹ்மான் அல் ஜப்ரத்தி ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வரலாற்றாசிரியர், இவர் இந்த சம்பவங்களை எழுதுகிறார். அவர் சொல்கிறார், இந்த முஹம்மது அலி பாஷா அனுப்பிய அந்த 2வது படை இப்ராஹிம் பாஷா, அவருடைய அந்த படையை பற்றி வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த படையிலே சென்று வந்த ஒரு வீரர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த படையிலே வந்த ஒரு வீரர், அந்த எகிப்து படையிலே வந்த ஒரு வீரர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எமது படைக்கும் அந்த முஹம்மது மசூத் அவருடைய படைக்கும் மிக பெரும் வித்தியாசங்கள். என்ன வித்தியாசம்? நமது படையிலே தொழுகை என்றதுக்கு பேரே கிடையாது, தொழுகை என்ற நாமமே கிடையாது. அதே நேரத்தில் மதுபான பீப்பாய்களை சுமந்து கொண்டுதான் அவர்கள் யுத்தம் செய்வதற்காக வருகிறார்கள். முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை எதிர்ப்பதற்காக, அவருடைய கொள்கையை எதிர்ப்பதற்காக மதுபான பீப்பாய்களை சுமந்தவர்களாகவும் பெண்களுடைய மோசமாக நடக்கக்கூடியவர்களாக உள்ள நிலைமையில் தான் அவர்கள் வருகிறார்கள். அது மாத்திரமின்றி
அவர்கள் இறந்ததன் பின்னால் சில வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள் அவர்களில் பலரும் ஹத்னா செய்யப்படாதவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு அதாவது ஐரோப்பிய வீரர்கள் கூட அதில் இடம்பெற்றிருக்கு. இஸ்லாம் முஸ்லீம் அல்லாத ஐரோப்பிய வீரர்களை எல்லாம் உள்ளடக்கித்தான் அந்த படை அமைந்திருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமின்றி இவர்களை அடிப்பதற்காக வேண்டி யூத கிறிஸ்தவர்களை கூட தமது ஆலோசனைக்காக வேண்டி அவர்கள் எடுத்து வந்திருந்தார்கள். இவர்களை எப்படியாவது அடித்து தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி யூத கிறிஸ்தவர்களை கூட தமது படையை ஆட்களாக சேர்த்துதான் அவர்கள் அழைத்து வந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். வரலாற்று ஆசிரியர்கள் இதையெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். இப்படி தான் கடைசியாக இறுதியிலே 1233ஆம் ஆண்டுதான் இந்த கடைசியாக அப்துல்லாஹ் இப்னு சஊத் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் திர்ஐயாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த கடைசியான இந்த படையெடுப்பு நடைபெறுகிறது. முகமது அலி பாஷாவுடைய மகன் இப்ராஹிம் பாஷா என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த படையை நடத்தி வருகிறார். இவர்களுடைய அநியாய வட்டூழியங்களைத்தான் நாம் மிக அதிகமாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இதனைத்தான் இன்று சிலர் என்ன சொல்கிறார்கள் உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு எதிராக முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புரட்சி செய்தார்கள். எங்கேயாவது புரட்சி செய்தா இதில் யார் முதலாவது யுத்தத்தை ஆரம்பித்தார்கள்? அவர்களாகத்தான் ஆரம்பித்தார்கள். எந்த விதமான யுத்தமும் அவசியமற்ற ஒரு நிலைமையில் தான் யுத்தம் செய்தார். ஒரு சிறிய ஊரை எதிர்ப்பதற்கு ஒரு ஹிலாஃபத், ஒரு பெரும் ஒரு வல்லரசு வர வேண்டுமா? வல்லரசு வர வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த ஊரை அழிப்பதல்ல அவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த அழைப்பை, இந்த பிரச்சாரத்தை அழிப்பது. அதற்கு ஆதாரம் என்னவென்றால் அவர்கள் இந்த திர்ஐயாவை தரைமட்டமாக்கிவிட்டு அதனை ஆட்சி செய்யவில்லை. அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று இருந்தால் இந்த நாட்டை பிடித்து அவர்கள் ஆட்சி செய்திருக்க வேண்டும் அவருடைய கவர்னரை போட்டு. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? முழு திர்ஐயாவையும் தரைமட்டமாக்கி அனைத்து அறிஞர்களையும் கைது செய்து எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார். அவருடைய பாட்டிலே இருந்தது போன்று அப்படியே விட்டு அவர்கள் அவருடைய பாட்டிலே சென்று விட்டார்கள். இப்படித்தான் நிலைமை இருந்தது. அப்போ இப்பொழுது இவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் அல்லவா? முழு திர்ஐயாவும் தரைமட்டமாக்கப்படுகிறது. பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறார்கள். அவருடைய வீடுகள் எல்லாம் ஆட்களை உள்ளே வைத்து தரைமட்டமாக்கப்படுகிறது. பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள். மிகவும் கடுமையான முறையிலே சித்திரவதை செய்து கொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய பெண்களை எல்லாம் அவர்கள் அடிமைகளாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் அநியாயம் அவர்கள் செய்துவிட்டுத்தான் என்ன பழியை போடுகிறார்கள் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மீது? அவர்கள் எம்மை காஃபிர் என்று சொல்கிறார்கள், முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் காஃபிர் என்று சொன்னார்கள் என்பதாக ஒரு பச்சை பொய்யை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மக்களுக்கு மத்தியிலே அவைத்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள்தான் இந்த அழைப்பாளர்களை முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் முல்ஹிதுகள் என்றும் காஃபிர்கள் என்றும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் யூத கிறிஸ்தவர்களை விட மோசமானவர்கள் என்றெல்லாம் அவர்களுடைய கணித போக்குவரத்துகளிலே நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் தான் மிக மோசமாக வர்ணித்தார்கள். முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் இந்த உஸ்மானிய ஹிலாஃபத்தையோ வேறு யாரையோ காஃபிர்கள் என்பதாக அவர்கள் வர்ணிக்கவில்லை. மாற்றமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாம் தெரியாமல் கல்லறைகளையும் மண்ணறைகளையும் சிலைகளை வணங்கியவர்களை கூட நாம் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். தெரியாமல், அறியாமையின் காரணமாக யாரெல்லாம் இப்படி தவறுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை நாம் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம் என்று திட்ட தெளிவாக அவருடைய கடிதங்களில் காணப்படுகின்றன. இப்படி அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது இவர்கள்தான் இந்த மக்களை எல்லாம் காஃபிராக்கி அவர்களுடைய பெண்களை எல்லாம் அடிமையாக்கினார்கள். ஆனால் இவர்கள் யாரும் அப்படி வரலாற்றிலே செய்வதாக கிடையாது. முஹம்மது பின் சௌதுடைய படைகள் எந்த ஒரு படையையும் எதிர்த்து போராடிய பொழுது அந்த பெண்களை அடிமையாக்கியதாக வரலாறு கிடையாது. அவருடைய சொத்துக்களை கனிமத்தாக எடுத்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் அவர்கள் அதுக்கு மாற்றமாக அப்படி நடந்திருக்கிறார்கள். இப்படி தான் அந்த காலகட்டத்திலே இந்த பிரச்சாரத்துக்கு எதிராக அவதூறுகள், அபாண்டங்கள் சுமத்தப்படுகின்றன. அப்போ இப்பொழுது இந்த திர்ஐயாவை வெற்றி கொண்டதன் பின்னால் இது எதிரிகளுடைய சூழ்ச்சி என்பதை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுதான் இந்தியாவிலே இருந்து பிரித்தானியாவின் ஆளுநர், இந்தியாவிலே ஆட்சி செய்து இந்தியாவுக்கு பொறுப்பாக இருந்த பிரித்தானியாவின் கிழக்கிந்திய கம்பெனியின் தலைவராக கடமை செய்து கொண்டிருந்த அவர்களுடைய அந்த தலைவரை பிடித்து இந்த இப்ராஹிம் பாஷாவுக்கு வாழ்த்து சொல்வதற்காக அனுப்புகிறது. யார் அனுப்புகிறார்கள்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாழ்த்து சொல்வதற்காக அனுப்புகிறார்கள்.
திர்ஹியாவை அழித்ததற்கு வாழ்த்து சொல்வதற்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் இந்த வஹாபிசம் என்ற கொள்கையை அழிப்பதற்காக வேண்டி அந்த பெயரை அவர்கள் பயன்படுத்தி இந்த கொள்கையை உண்மையான சத்திய கொள்கையை அழிப்பதற்காக யார் முயற்சி செய்தார்கள் என்பதை நமக்கு தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கு தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் இந்தியாவிலே இருந்து வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்தியாவிலே இருந்து ஏன் வர வேண்டும் என்று சொன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் முதலாக இந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் வளர்ந்தால் ஐரோப்பாவுக்கும் மேற்குலகுக்கும் அது பெரும் ஆபத்தாக அமையும், நமது கொள்கைகளை நம்மால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வளர்க்க முடியாது என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த பிரச்சார பணியின் மூலமாக தாக்கம் பெற்ற பலர் இந்தியாவிலே இருந்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் அந்த பிரிட்டிஷுக்கு எதிரான அந்த காலனித்துவ எதிர்ப்பு போராட்டங்கள் ஆரம்பித்தன. ஏன் இந்தியாவிலே உள்ளவர்கள் ஏன் தாக்கம் பெற்றார்கள், ஆனால் இந்த உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு கீழே உள்ளவர்கள் தாக்கம் பெறவில்லை என்று சொன்னால் இந்தியாவிலே உஸ்மானிய ஹிலாஃபத்துடைய ஆதிக்கம் இருக்கவில்லை, இந்தியாவிலே உஸ்மானிய ஹிலாஃபத்துடைய ஆட்சி இருக்கவில்லை. எனவே அங்கு இலகுவாக முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய பிரச்சாரம் சென்றடைந்து விட்டது. அதன் காரணமாகத்தான் அங்குள்ள மக்கள் அந்த காலனித்துவத்தை எதிர்த்து போராட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்த்தார்கள், சில வேளை இன்னும் ஒரு விடயமும் நடந்தது. ஹஜ்ஜுக்கு சென்று வருபவர்கள் எல்லாம் காலனித்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக மாறினார்கள். இந்தோனேசியா போன்ற நாடுகளில் எல்லாம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று வருகிறார்களோ அவர்களுடைய மைண்ட் செட் அப்படியே மாறினது. அந்த பிரிட்டிஷுக்கு எதிராக, பிரான்சுக்கு எதிராக அவர்கள் எதிர்ப்பாக செயற்படுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் பார்த்தார்கள், என்ன நடக்கிறது, இங்கே மக்கா மதீனாவுக்கு சென்று வரக்கூடியவர்கள் மைண்ட் செட் எல்லாம் மாறுகிறது. இஸ்லாத்துடைய எதிரிகளை, இந்த காலனித்துவத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்வதற்காக அவர்கள் தமது ஒற்றர்களை இங்கு அரபு தீபகற்பத்தை நோக்கி அனுப்புகிறார்கள். அப்படி முதலாவது வந்த ஒருவர் தான் நீபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி. இப்படி பல சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். அந்த நீபூருடன் சேர்ந்து பலர் வந்தார்கள். அதில் பலரும் மரணித்து விட்டார்கள். அந்த அரபிய தீபகற்பத்தினுடைய அந்த காலநிலைக்கு ஒத்து வராதன் காரணமாக பலரும் மரணித்து விட்டார்கள். ஒருவர் மாத்திரம்தான் எஞ்சினார். அவர் அந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வரலாற்றை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அந்த காலத்திலே எல்லாம் இந்த வஹாபிசம் என்பதெல்லாம் கிடையாது. வஹாபியா என்ற பெயரை அவர் பயன்படுத்தவில்லை. அந்த மேற்கத்திய ஆய்வாளர் அவர் பயன்படுத்தவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த வஹாபிசம் என்ற பெயர் எப்பொழுது உருவாகியது, இந்த கொள்கைக்கு வஹாபிசம் என்ற பெயர் எப்படி உருவாகியது என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்படியா இல்லையா? முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அப்படி ஒரு பெயரை வைத்துக் கொள்ளவில்லை. அவருடைய காலத்திலே இருந்தவர்களும் அப்படி ஒரு பெயரை வைத்துக் கொள்ளவில்லை. மாற்றமாக அவர்கள் என்ன பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள்? அல் முவஹிதூன், ஏகத்துவவாதிகள் என்ற பெயரை கொண்டுதான் அந்த மக்களுக்கு மத்தியிலே அறிமுகமாகி இருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த பெயர் எப்படி உருவாகியது என்று சொன்னால் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணித்து சில நாட்களுக்கு பின்னால் தான் அந்த பெயர் எதிரிகளினால் உருவாக்கப்படுகிறது. எதற்காக உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு புதிய ஒரு கொள்கை என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்படுகிறது.